மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புரட்டாசி மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிறக்கப்பட்ட புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எந்த நாளில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம்ன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மீனராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தம் என்னன்னா, மீன ராசியாதிபதியாக குரு பகவான், மீன ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாக குரு பகவான். அதுபோக மீன ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் சந்திரன். புத்திர ஸ்தானாதிபதி சந்திரனாக வரக்கூடிய ஒரே ராசி இந்த மீன ராசி தானுங்க. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மீனராசியில் பிறந்தவங்களுடைய மிகப்பெரிய பிரதானமான எதிர்பார்ப்பு என்னன்னா, வாழ்க்கை நல்லா இருக்கணும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும், அதன் பிறகு புத்திர பாக்கியத்தில் வளர்ச்சிகள் இருக்கணும். இது மீனராசி நண்பர்களுடைய மிகப்பெரிய பிரதானமான எதிர்பார்ப்பு. மீன ராசியாதிபதி 4வது பாவகத்தில் இருக்கும் பொழுது மீனராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால ஒரு சில சங்கடங்கள் மீனராசி நண்பர்களுக்கு வரதான் செய்திருக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கேன், யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லை, என்ன வாழ்க்கை என்ன வாழ்வாதாரம்ன்ற மாதிரி ஒரு வெறுப்பு நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யும். இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் சொல்கிறேனுங்க, அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை தன்னுடைய சுயசாரத்திலிருந்து பார்க்கிறது மிகப்பெரிய அற்புதமான விஷயம். ரெண்டாவது, இந்த குரு பகவான் எந்த வீட்டில் போய் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து சுபஸ்தானாதிபதியாகவும் திருமணஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் புதன். அப்போ அந்த புதன் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார். சுபஸ்தானாதிபதியும் திருமணஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நேரம், அற்புதமான நேரம். 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதி சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் ஆட்சி நிலையில், புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ஆட்சி நிலையில் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கார். இதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு புத்திர பாக்கியம் வரலன்ற சங்கடப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? இந்த மாதம் உங்களுக்கான மாதம். 10 வருஷம் 12 வருஷம் ஆகுதுங்க புத்திர பாக்கியம் இல்லாமல் சிரமத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா 100% இந்த தருணங்களில் புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். ரெண்டாவது, தொழில் ஸ்தானத்தில் பலவிதமான சிக்கல் இருக்குதுங்க, வெளியில் தலை காட்ட முடியல, அந்தளவுக்கு பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, இருப்பணம் இருக்க மாட்டேனான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த தருணங்களில் தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும். மனுஷனுக்கு மோசமான மன அழுத்தம் என்னன்னா தொழில் ரீதியாக இருக்கிறது. ரெண்டாவது, மன வாழ்க்கையில் இருக்கிறது. சுபஸ்தானாதிபதியும் திருமணஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் பெற்று சூரிய பகவானோடு இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறதே மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லிவிட்டனுங்க. அப்போது மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்த போகுது. பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேர போகிறாங்க, நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கு உண்டான மிகப்பெரிய பிராப்தம் வரக்கூடிய வந்த புரட்டாசி மாதம். இப்போ வேலை வாய்ப்பில் மாறுதல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். ஒரு பெரிய நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன்னு தான் பேர், ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், உழைப்புன்றது 2 லட்சம் ரூபாய் உழைப்பு நான் போடுறேன், வரவன்றது 20,000 ரூபாய் வருதுங்க அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்களா? இடமாற்றங்களை செஞ்சுக்கிடணுமா? இந்த நேரம் இடமாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரம். பதவியில்
அதாவது தொழிலில் உயர்வு வரக்கூடிய அற்புதமான தருணம் தானுங்க இந்த புரட்டாசி மாதம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. எப்படின்னா 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் ருணரோக சத்துருஸ்தானாதிபதின்ட்டு. மீனராசியில் பிறந்தவங்க எப்போவுமே அவங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட அவங்கள சார்ந்தவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான் அதிகம். அதனாலேயே ஈஸியாக கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. ஒருத்தர் ஒரு உதவி கேட்டு செய்கிறது எல்லாரும். ஆனால் இந்த மீனராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் வாலண்டரியாக போய் உதவி செய்கிறது. அப்படி வாலண்டரியாக போய் உதவி செய்து அது உங்களுக்கு மீண்டும் வரல, இப்போ பணம் கொடுத்துருக்குறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துருக்குறீங்க, அது மீண்டும் வரல அப்படின்னா இந்த தருணத்தில் 6வது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதியுடைய பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதாலையும், அதே மாதிரி அவர் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார கொடுத்து பணம் வந்து சேர்றதுக்கும், உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும், மன ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் தானுங்க 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை புரட்டாசி மாதத்தில். அஸ்தம் நட்சத்திரம் புத்திரபாகியம் எப்போ சார் உருவாகும் அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னா, 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 100% புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை நடக்கலைன்னு சொல்லுங்கள், ஐயா உங்களுடைய உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு தருணமானது புரட்டாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம். சில பேர் இருப்பாங்க, பூர்வீக சொத்தை பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியல அப்படின்ட்டு, பூர்வீகத்திலிருந்து வெளியேற முடியலன்ட்டு. அந்த மாதிரி சங்கடத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு, மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இதே 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் பயன்படுத்திக்கிடலாம். ஒரு சிலர் குடும்பத்துக்குள்ளார 2 வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, 2 பேரும் 2 விதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது 2 வாழ்க்கை. அப்போ அந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கும், காதலர்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கும், பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது புரட்டாசி மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை. மண்ணு மனையில் சிக்கல் இருக்குதுங்க, வழக்கு பிரச்சனை இருக்குதுங்க, பல விதமான சிக்கலெல்லாம் இருக்குதுங்கன்னா 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார அந்த சங்கடங்கள் சரியாயிடும். நெசத்துக்கு சொல்கிறேன், மீனராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன் சந்தோஷப்படுற அளவுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதம் இல்லை, வந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிவிடும் இந்த பிரபஞ்சம். விதிக்கு மிஞ்சின ஒரு சக்தி கிடையாதுங்க. இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வெற்றி நிச்சயம், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள்ன்றது இருக்க தான் செய்யுது. ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. எதிர்பார்ப்புகள் இல்லாதவங்க யாரும் கிடையாது. அப்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையுமா அடையாதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். எப்படின்னா, நம்மளுடைய எதிர்காலத்தை வேறு எந்த வகையிலையும் நம்ம கிரகிக்க முடியாது. நம்மளுடைய எதிர்காலத்தை கிரகிக்கணும்னா நம்மளுடைய ஜாதகத்தால் மட்டும்தான் முடியும். விஞ்ஞானம் அறிவியல் ஆராய்ச்சி என்ன தான் வளர்ந்திருந்தாலும் பல 100 வருஷத்துக்கு முன்னுக்கே ஜோதிடத்தால் தான் ஒரு மனிதனுடைய தலையெழுத்து தெரிஞ்சுக்கிட முடியுன்ட்டு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் அற்புதமான முறையில் ஓலைச்சுவடியில் எழுதியிருந்தாங்க. அப்பேற்பட்ட விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம நடைமுறையில் செய்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி ஜோதிடம் ஒரு கோர்ஸாக வந்திருக்கு, ஒரு படிப்பாக வந்திருக்கு. ஜோதிடர்கள் பொய்யா இருக்கலாமே தவிர ஜோதிடம் ஒருபோதும் பொய்யாகாது. ஒரு செயல் செய்யும் பொழுது தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். அதுபோக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் நீங்களே படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான சாதக புத்தகம் எழுதி கொடுக்குறேனுங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட்டு கிடையாது, விளம்பரம் கிடையாது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த புத்தகத்தை காட்டுறேன். இது ஒருத்தருடைய ஜாதக நோட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் ஒத்த பேப்பரில் A4 சீட்டில் பாதி இதுதான் என் ஜாதகம்னு கொண்டாடுறாங்க. வேண்டாம், மீண்டும் பழைய பாரம்பரியத்துக்கே நம்ம போகலாம். இந்த பாரம்பரிய முறையில் இந்த இதுதான் அப்போல்லாம் எழுதி கொடுத்த சாதக நோட்டு. என்னன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ரெக்ஸன் பெயிண்டிங் எல்லாம் போட்டு
பேப்பர் வந்து இந்த 90 ஜிஎஸ்எம் பேப்பர் போட்டு எழுதியிருக்கிறேன். இந்த ஜாதகம் என்ன பண்ணும்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் துல்லியமாக இருக்கும். இதில் சூரிய தசை நடக்குதுன்னா சூரிய தசையில் தான் இதில் தான் பலன் அப்படின்னு சொல்கிறது பொதுவானது. அப்படி இல்லாமல் சூரியன் எங்கே இருக்கிறாரு, பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா, அதுக்கு என்ன பலன் அப்படின்ற விவரம் இதில் எழுதுவேன். சூரிய தசையில் வரக்கூடிய 9 கிரகங்களும் கிரகச்சி அவங்க எங்கெங்கே இருக்காங்க, அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள். அப்போது கிட்டத்தட்ட ஒரு வழிகாட்டி மாதிரி, ஒரு கைடு மாதிரி முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலன்கள் இந்த ஜாதகத்தில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். தேவைப்படுறவங்க எழுதிக்கோங்க. 15லிருந்து 20 நாள் ஆகுது அந்த சாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இது மரியாதை நிமித்தமாக நான் செய்து கொடுத்த வேலை, அது செய்து கொடுத்துட்ருக்கிற வேலை. வியாபார நோக்கத்துக்காக காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதை நான் செய்யலை. சரிங்களா? 10,000 ரூபாய் கொடுத்தா கூட நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, அதுக்கு ஈடு ஆகாது. அந்தளவுக்கு நான் அதுக்கு உழைப்பு போடுறேன். அது வந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணுன்றதுனால அதை செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலை. சரிங்களா? வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பல வடிவில் சாதகமான ஒரு பலனை தரும்ன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மீனராசி நண்பர்களை மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.